ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்லாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ராஜ் இருக்கிற வரையும் மல்லியும் விஜயும் நிம்மதியாக இருக்க முடியாதுங்க. முதல்ல வெண்பா கிடைச்சதும் வீட்டை விட்டு இந்த ராஜையை வெளியே துரத்தணும். அந்த வேலையை செஞ்சாதான் இவங்க ரெண்டு பேரும் நிம்மதியாக இருக்க முடியும். இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசுறது எல்லாம் ஒட்டு கேட்டு விஜய் கிட்ட சொல்லி, அது மட்டும் இல்லாமல் இந்த நிஷா கதிரேசன் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் விஷயத்த சொல்லி இந்த ராஜி பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸோட வீட்டுக்குள்ளே வராங்க. விஜய் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கியூர் ஆகி, அதாவது கட்டு போட்டுட்டு தான் வீட்டுக்கு வராரு. வந்ததும் வராததுமா அந்த கதிரேசன் நிஷா இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இந்த ராஜி ஸ்வீட் பாக்ஸோட இந்தடா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதுக்கு இது, எதுக்காக கொடுக்குறேன்னு அவர் வெறியோட கேட்குறாரு விஜய். என்ன வெண்பா காணாம போன இந்த நிலைமையில ஸ்வீட் கொடுக்குறாளேன்னு சொல்லிட்டு செம்ம காண்டாவுது. உடனே இந்த கதிரேசன் சொல்றாரு, உங்க ஒய்ஃப் உண்டாயிருக்காங்க, அதுக்கு ஸ்வீட் எடுத்துக்க வேணாவா, நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு விஜய். அந்த அளவுக்கு ஷாக் ஆகுறாரு. அவருக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதுன்னே தெரியல. இப்படி ஊதி ஊதி பெருசாக்குறாங்க. விஷயத்த மறைக்கணும்னு சொல்லிட்டு தான் நாகு இந்த மாதிரி சமயத்துல சொன்னா ரொம்பவே கஷ்டமா போயிடும்ட்டு தான் உண்மையை சொல்லாம மல்லியை கூட தடுத்து நிறுத்தி இருந்தாங்க. கடைசியில இதை ஒட்டு கேட்ட ராஜி அவங்களெல்லாம் கூப்பிட்டு தண்டோராட்ச மாதிரி விஜய் கிட்ட இப்படி சொன்னதும் மல்லிக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது. மல்லி இப்ப பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ஏன்னா குணா ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க, சொல்லலைன்னா தப்பாயிடும்னு சொல்லிட்டு. உடனே நைட்டு குணா போயிடுறாரு. நம்ம மல்லி நைட்டு விஜய் பார்த்துக்கிறதுக்காக வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பேசிட்டே இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இதுவும் நம்ம குலதம் தாங்க, நீங்கள் தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட கையை எடுத்து வயிற்று மேலே வைக்கிறாங்க. மல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு ஒரு கட்டத்தில் விஜய் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல நர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கத்துறாங்க. அப்படி கத்துனதும் விஜய் முழிச்சுக்கிட்டு, நீ எதுக்காக இங்க வந்த, என் பொண்ணு வெண்பாவை என் கண் முன்னாடி நிறுத்தாம நீ என்கிட்ட வரவே வராத, முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. நம்ம மல்லியும் சரி வெண்பாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு விஜய் கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு கட்டத்துல நாகு நம்ம மல்லி கூடவே ஒரு லேடியும் ஆட்டோல போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த ஒரு லேடியால தான் வெண்பாவை பத்தின தகவல் ஏதாவது மல்லிக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களையும் கூட்டிட்டு போறாங்க. கடைசியில் பாத்தீங்கன்னா அந்த கேங் லீடர், அந்த ரவுடி கும்பலோட தலைவன், அந்த தலைவனோட ஒரு 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கலாவதி பணத்தை வாங்கிக்கிட்டு வர்றதா ஒரு பிளான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ரவுடி கேங்க்கெல்லாம் லீடர் அந்த தலைவன் பாத்தீங்கன்னா பசங்களுக்கு பிஸ்கெட் கொடுக்குறாரு. நம்ம வெண்பா வேணாம் வேணான்னு சொல்றாங்க, அப்படியே தூக்கி போடுறாங்க. ஸோ இந்த கட்டத்துல தான் நம்ம மல்லி கரெக்டா அந்த இடத்த ரீச் பண்ணிடுறாங்க. ஆமாங்க, இன்னும் 2-3 எபிசோட்ல கண்டிப்பா நம்ம வெண்பா கிடைச்சிருவாங்க. சீரியல் பார்க்கவே ரொம்பவே அருமையா இருக்க போகுது. ஆனா அதுக்குள்ள இப்படியெல்லாம் குட்டையை குழப்பி வச்சிருக்காங்க இந்த ராஜி. இப்ப வெண்பாவை மல்லி எப்படியும் கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாங்க. ஏன்னா அந்த குழந்தைங்களை அடைச்சி வச்சிருக்கிற இடத்துலதான் அந்த ஜன்னல் வழியா நம்ம மல்லி எட்டி பாக்குறாங்க. ஆட்டோல ஒரு லேடி வந்திருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த லேடி மூலயமா தான் ஏதோ தகவல் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மல்லி கரெக்டா அந்த குடோனுக்கு நிக்கிறாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வெண்பாவும் அந்த வெண்பா பாத்தீங்கன்னா ஜன்னல் வழியா பார்க்க போறாங்க. எப்படியாவது இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு, பத்ரகாளியா மாறியாவது கூட நம்ம மல்லி வெண்பாவையும் அந்த குழந்தைங்களையும் காப்பாத்திட்டு தான் போறாங்க. சந்தோஷமா மல்லியும் விஜயும் சேர போறாங்கன்னு நினைச்சா இதுக்கிடையில மல்லி கன்சீவா இருக்கிற விஷயத்த ராஜி விஜய் கிட்ட சொல்லி அதை பெரிய பிரச்சனையா பண்றாங்க. ஆனா மல்லி எதையும் நினைக்க கூடாதுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு இவ்வளோ பேசுறவர்கிட்ட இதுக்கப்புறம் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். எத்தனை அவங்க நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கிறாங்க, கஷ்டம்னு வந்தா மல்லி ஒதுக்கி விட்டுறாங்க, வெறுத்துறாங்க. மல்லி பண்ண ஒரே ஒரு தப்பு, விஜய் பேச்சை கேட்டு இருந்திருக்கணும். வெண்பா ரொம்பவே அடம் முடிச்சதுனாலதான் அப்படி எல்லாம் செஞ்சாங்க. ஆனா இப்ப தப்பா போனதுனால மல்லி மேல கெட்ட பேர் ஆயிடுச்சு. அதனால வெண்பாவை கண்டுபிடிச்சி விஜய் கிட்ட ஒப்படைச்சிட்டு மல்லி அமைதியா அங்கிருந்து கிளம்பணுங்க. அப்படி கிளம்புனாதான் விஜய்க்கு புத்தி வருதா, அப்பயும் வரலையான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, மல்லி வெண்பாவை கண்டுபிடிச்சிட்டு திரும்பவும் விஜய் கிட்ட கெஞ்சுன்னு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல கொஞ்ச நாளைக்காவது கூட டெம்பரவரியா, பெர்மனண்டா இல்லைனாலும் டெம்பரவரியான கூட விஜய் விட்டு கொஞ்சம் விலகி இருக்கணும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.